எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நம்மகிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம் யூடியூப் கமெண்ட்ஸில், சார் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறோம், எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார், சார் நான் 130 கட் ஆஃப் எடுத்திருக்கிறேன், சார் நான் 128 எடுத்திருக்கிறேன், 118 எடுத்திருக்கிறேன், 140 எடுத்திருக்கிறேன். மோஸ்ட்லி கேட்குறது எல்லாமே 150க்கு கம்மியாக தான் இருக்குது, 150க்கு குறைவாகத்தான் இருக்குது. நீங்கள் நம்ம யூடியூப் கமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சார் இந்த கட் ஆஃப் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, ஒர்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு வராங்க. அதே போல் குரூப் 4 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது மாதிரி வந்து இது ரிலேட்டடாகவே கேட்டுட்ருக்காங்க. சார் இந்த ஆக்சுவலாக நான் 130 கட் ஆஃப் தான் சார் வருது, அந்த 130 எடுத்தாலே போதுமா, நாங்கள் நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்துட்டு வரோம் சார், ரிப்பீட்டடாக நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம், ஒரு தம்பி பார்த்துட்ருக்குறோம், கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் என்னுடைய ஒரு இது தான், ஓகேங்களா. ரிசல்ட்டு இந்த மாதம் எதிர்பார்த்துட்ருக்குறோம், வந்துடும், சரிங்களா. என்னை கேட்டால் நாளைக்கே வந்தாலும் சந்தோஷந்தான், நாளைக்கே வந்தாலும் இல்லை இன்றைக்கே வந்தாலும் சந்தோஷந்தான், இன்றைக்கி ஈவினிங் வந்தாலும் சந்தோஷந்தான். ஏன்னா ரிசல்ட் வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இப்போ நான் கிளியர் அப்படின்னா அடுத்த நான் கவுன்சிலிங், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கட்டத்துக்கு நான் போயிடுறேன். என்ன ரெஸ்பெக்டிவ் ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுறேன். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இது பயமோ பதட்டமோ எதுவும் இல்லை, சரிங்களா. எனக்கேற்ற ஒரு வேலை, எனக்கேற்ற ஒரு வேலையை பார்த்துட்டு அடுத்த குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு, என்னோடய குடும்பத்தை பார்த்துட்டு, என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு சைடு பை சைடாக படிச்சுப்பேன். அவ்வளோதான். இதில் வந்து வருத்தப்பட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த அட்டெம்ப்ட் இப்போ அவ்வளோதான். இப்போ அக்டோபர் மாதம் போயிட்டுருக்கு, இப்போ அவ்வளோதான் 10ஆம் தேதி வரப்போகுது, இன்னொரு 20 நாள் அக்டோபர் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்புறம் நவம்பர் ஒரு மாதம் தான் நடுவில் கேப்பு. டிசம்பரில் டிஎன்பிஎஸ்சி அனல் பிளானர் எதிர்பார்த்துட்ருக்குறோம், அது வந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் 4 எதிர்பார்த்துட்ருக்குறோம், அது குரூப் 4 வந்துச்சு அப்படின்னா டக்கு நம்ம அடுத்து என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று, நம்ம இன்னும் அந்த பிளானருக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 வந்து படித்து வச்சுருக்கணும். இல்லை இந்த அட்டெம்ப்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதே இப்போலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிளானருக்கு முன்னதாக நம்ம அழகாக உட்காந்து படிச்சுக்கலாம். பிளானர் வந்த பிறகு அதில் ஒரு குரூப் 4 இருந்து நல்ல வேக்கன்சியில் இருந்தால் நம்ம நோட்டிஃபிகேஷன் பிஃபோரே படித்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனு நம்ம ஒரு கேப் இருக்கும், அதில் டெஸ்ட்டு போட்டு அழகாக 2020 போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க, ஒரு அட்டெம்ப்ட் தான் சார் கொடுத்தேன், நல்லா படித்து நல்லா எழுதணும்னு நினைக்கிறானா முடியல, சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது. ஓகே, லெட் இட் பி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த 2026 வருடமாவது பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு அழகாக போங்க, அவ்வளோதான், சரிங்களா. யாரும் போகாமல் இல்லை, படிக்கிறாங்க, ரிசல்ட் வருது, கிளியர் பண்ணுறாங்க, போஸ்டிங் போகிறாங்க, ஜாபில் இருக்காங்க, அவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா. ஒரு மோட்டிவேஷனாக மூவ் பண்ணுங்க, சரிங்களாங்க. அதே போல் இந்த குரூப் 4 வேக்கன்சி பற்றி கேட்குறாங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக இருங்கங்க, எழுதிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க, இப்போ ஏதாவது மாற்ற முடியுமா, ஏதாவது மாற்ற முடியுமாங்க, எழுதிட்டோம், ரிசல்ட் வாட் எவர் மேபி எது வேணா இருக்கலாம், பார்த்துக்கலாம், ஓகே தானேங்க, ஓகே பார்த்துக்கலாங்க. ஸோ ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரானா என்ன பண்ணலாம், இஃப் நாட் வாட் வில் டூ. ஓகே, பிரதர் சிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் சொன்னேன், நோ நீட் டு வரி. ஓகே, எனக்கு கேட்டால் அந்த ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் பரவாயில்ல, இன்றைக்கே வந்துட்டால் கூட பரவாயில்ல, அடுத்த ஒர்க் பார்க்கலாம், ஓகே தானேங்க. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.